So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கோம், நீங்களே பார்த்துக்கல. நம்ம இன்றைக்கி பைக்கை வந்து ரிவ்யூ எடுக்க போகிறோம். புது வண்டி வந்துருக்குல்ல கைஸ், இந்த வண்டி லான்ச் ஆகிருக்கு. அதோடு நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து நம்ம ரிவ்யூ கொடுப்போம். ஸோ இங்கே பைக்கெல்லாம் பார்த்து வேறு லெவல் ஃபீலிங்ஸ் வருது கைஸ். செம்மையாக இருக்குது பைக்ஸோட வியூ. ஸோ நம்ம வந்து இப்போது வெளியே வர வண்டி நிற்குது, அது வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஓட்டுறது பார்த்திங்கன்னா ஜாவா ஓடுறது 42 FJ தான் நம்ம ஓட்ட போகிறோம். இது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கு வண்டி. ஸோ புது பீஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது கைஸ். அந்த ஆட்டோவில் கூட வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம ஓட்டி பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ பைக் இஸ் ரெடி காய்ஸ். நம்ம ஓட்டுறதுக்காக ரெடியாக இருக்குது வண்டி. ஓட்டுவோம் காய்ஸ். பைக் ஹெவியாக இருக்குது நல்லா. சவுண்டு வேறு லெவல் காய்ஸ். நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணோன்னே வேறு லெவல் சவுண்டு. காய்ஸ் வேறு லெவல் ஃபீலிங்ஸ் காய்ஸ். வண்டியில் சவுண்டு இருக்குது ஓரளவுக்கு. பார்த்திங்கன்னா சவுண்டு செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா வைங்க, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து அப்படியே பெருசாக இருக்குது. இருக்கும் ஐ திங்க் வரைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பெருசாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுள் ரொம்பவே இருக்குது. ப்ளஸ் ஹெவி இருக்கிற மாதிரி தெரியாது காய்ஸ். நம்ம வண்டி ஓட்டும் போது ஹெவி இருக்கிற மாதிரி தெரியாது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறோம்ல, அதை விட இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. காய்ஸ் வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டி ஹெவியாக இருக்குது காய்ஸ். நல்லா ஹெவியாக இருக்குது. பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவல் காய்ஸ். நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபீலிங்ஸ் காய்ஸ். அது இல்லாமல் டேங்க்கு வந்து பெருசாக இருக்கிறதுனால கால் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கிறனால வந்து நம்ம வந்து ஓட்டும் போது தெரிஞ்சிடும். அது இல்லாமல் பேக்கில் வந்து எனக்கு சீட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக அதிகமாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது காய்ஸ். சவுண்டு காய்ஸ் அதுதான் வேறு லெவலாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது. நான் வந்து இப்போது ஒரு பெரிய ராமநாதபுரம் பெரிய ரவுண்ட் அடிச்சிட்டேன். ஸோ ரவுண்ட் அடித்தோன்னே திருப்பி வந்து நம்ம
ஷோரூம் தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கூட பார்க்கலாம். இந்த ராமநாதபுரம் பிரிட்ஜு இறங்கணுன்னே இருக்குது காய்ஸ். நீங்கள் இங்கே பார்க்கலாம் காய்ஸ். ராமநாதபுரம் பிரிட்ஜ் இருக்குல்ல காய்ஸ், இறங்கணுன்னே ஷோரூம் வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து பைக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே இறங்கணுன்னே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது காய்ஸ். லெஃப்ட் சைடில் ஜாவா ஷோரூம் இருக்குது காய்ஸ். ஸோ கரெக்டாக நீங்கள் இங்கே வந்து கூட ரிவ்யூ எடுக்கலாம் பைக்கோடது. காய்ஸ் வண்டி லுக்கு நல்லா இருக்குது, சவுண்டு வேறு லெவல் காய்ஸ். சவுண்டு ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, செம்ம சவுண்டு காய்ஸ். இந்த சாவி இங்கே இருக்குது காய்ஸ், சாவி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஓட்டின வண்டி இதுதான். இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 12 லிட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துடும். அந்த அளவுக்கு பெரிய டேங்கே இருக்குது காய்ஸ். அது இல்லாமல் சஸ்பென்ஷன் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. 2 சைட்லேயும் சஸ்பென்ஷன் இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள் நிறைய இருக்குது, சொல்ல வேண்டியதே தேவையில்லை காய்ஸ். இந்த வண்டி பற்றியெல்லாம் நம்மளுக்கு சொல்ல வேண்டியதே தேவையில்லை. பிராண்டு தான் காய்ஸ். நம்ம இதோட அதிகமாக ரிவ்யூ சொல்ல வேண்டியதே இருக்காது. ஸோ பிராண்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதோட வண்டி எப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ நான் ஓட்டி பார்த்தேன், வேறு லெவல் காய்ஸ். வண்டி வந்து வேறு லெவலு, கம்ஃபர்டபுளாகவும் போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபியூச்சர்ஸ் இதில் நல்லா இருக்குது காய்ஸ். அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சவுண்டு இது பண்ணி பார்த்ததில்ல காய்ஸ், செம்மையாக இருந்துச்சு சவுண்டு. ஸோ அது இல்லாமல் பைக்கோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, வெயிட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஓட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கிளம்பிடுவோம் காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம ஜஸ்ட்டு வந்து இதோட ரிவ்யூக்காக எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride.